நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் இப்போ நிறைய அரசு அலுவலகம் இல்லை வேலைக்கு ரிட்டையர் ஆகுறாங்க இல்லையா, ஏதேனும் வெளிநாடு போகிறாங்க, ஊருக்கு வந்துடுறாங்க, இல்லை வேறு வெளி ஊருக்கு போகிறாங்க, ஒரு வேலை முடிச்சு கான்ட்ராக்ட் முடிச்சு வந்துடுறாங்க. இட நேரத்தில் சும்மா இருக்கக்கூடாது. அதில் இப்போ என்ன முடிவு பண்ணுறது, சுலபமாக இருக்கணும், நிறைய காசு வரணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா, நிறைய என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, கடை வைக்கலாம். கடை பிஸ்னஸ் என்பது எது வேணாலும் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு மளிகை கடை, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, இல்லை ஒரு பெட்டி கடை, இதெல்லாம் வச்சு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது ஒன்றும் தப்பு இல்லை, சரியான நேரம். இடையில ஒரு மேட்டர் சொல்லிவிடுவோம். அந்த கடைன்னு ஒன்று தான் நிறைய கடைகளில் வேலை சென்னையில் கடையில் வேலை செய்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வெளியூரில் இருக்குதுவோம். இந்த பிள்ளைகள்லாம் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பல்லில் கரை இருக்குது, இல்லை பல்லில் ஓட்டை இருக்குது, ஏதோ சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பல்டாக்டர்கிட்ட வர்றாங்க. வந்தோடனே, மேடம் எனக்கு நாளாக பொண்ணு பார்க்க வர்றாங்க. தம்பிகள் என்ன செய்கிறான், பல்ல இந்த பேன்பராக்கு கரை அதெல்லாம் இருக்குது, ஏன்னா மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க மேடம். அது போனாக்கா பல்லு பார்த்தாக்கா சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இதை உடனே க்ளீன் பண்ண மேடம், நாளாக போகிறோம் மேடம், இன்றைக்கி சரி பண்ணிடலாமா. ஏன்னா மந்திரத்தில் மாங்காய் வரவழைக்கிறது ஆனால் செய்யலாம். எப்படி ஒரு இதில் ஒரு 4-5 ஸ்பெஷலிஸ்ட்டுகள் இருப்பாங்க. அவங்களோட கைவாகில் இருக்காங்க. எல்லா ஆஸ்பத்திரியும் ஒரே சில அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறதா மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களே கூப்பிட்டு செஞ்சுருவாங்க. ஒரே நாளில் 2 நாளில் செஞ்சுருவாங்க. அதில் வெளிநாட்டில் இருக்கிறவர்களும் பல்ல பார்க்க போனால் சொத்தை எழுதி கொடுக்குற அளவுக்குள்ள சார்ஜ். 1 லட்ச ரூபா கேட்குறான்னு வச்சுங்க. இங்கேருந்து நம்ம ஃப்ரான்ஸில் இங்கே வந்து போனால் போக்குவரத்து மட்டுமே ஒரு 25, ஒரு 50, ஒரு 75 ரூபா போனால் ஒரு 25 ரூபாவில் பட்டு போயிடலாம். இது ஒரு சாதாரண சமாச்சாரம். அது உடனே செய்யப்படும். இந்த பல்லு கரையாக இருக்கட்டும், பல்ல உள்ள பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் செய்யப்படும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சென்னையில் டி நகரில் இருக்குது. இதில் மெடிக்கல் டூர் கூட வரலாம். எப்படின்னா அதில் நிறைய அந்த அந்த துரசாமி பேருக்கு பற்றியில் டி நகரில், அது பக்கத்தில் ராமேஸ்வரம் ரோடு. அந்த ராமேஸ்வரம் ரோட்டில் அந்த ஜேகே டென்டல் கிளினிக்னு இருக்கும். அது நீங்கள் இந்த ஃபோன் நம்பர் இருக்குது, இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உடனே வரலாம். அது சிறுவர், பெரியவங்க, வயசானவங்க எல்லாருமே வந்து நம்ம பார்த்துக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஓகே, கடையை வைக்கிறோம். கடை வச்சா என்னாச்சு, கடையாக இருக்கட்டும், பொட்டி கடையாக இருக்கட்டும், அல்லது வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டு, துணி கடை, எது வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸு இல்லை. ஆனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன்ஸை வச்சிருக்கலாம். ஆனால் வைப்பவர்கள் கல்லாவில் உட்கார்ந்துருக்க வேண்டும், காசு கலெக்ட் பண்ணுற இடத்துல. அதனால் வேலை செய்கிறவங்க எல்லாம் திட்டமிட்டு பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. என்னவென்றால் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் நிறைய இருக்குது. நல்ல மனிதர்களோட கண்காணிப்பு இல்லை என்றால் ஒரு தவறுகள் நடந்துவிடும். 1. 2வது, இந்த கடை இந்த இடத்துல இருக்கிற ஒரு விளம்பரப்படுத்த வேண்டும். இப்போ நம்ம சர்ஃப் இருக்கு, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பிறந்ததுலேருந்து சர்ஃப் தெரியும். ஒரு அடுத்தாப்புல இன்னொரு இது இருக்குது, ஒரு டீ தூள் இருக்குது, பிறந்த காலத்திலேருந்தே தெரியும். ஆனாலும் இன்று வரை விளம்பரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பல்லு இதாக இருக்குது, டூத் பேஸ்ட்டு, அடுத்து சோப்பு, இதெல்லாம் வந்து ஒரு 50 வருடம் 100 வருடம் இருந்தாலும் டே டு டே கொடுக்கணும். அது 2 நாள் கொடுக்கலன்னு வச்சிங்க, மறந்து விடும். என்எஸ்கே சொன்னார்ல, அரசியலும் சினிமாவிலையும் என்ன செய்யணுன்னாக்கா, தூங்குனா கூட காலை ஆடிக்கிட்டே தூங்கணுமா, கையாடிட்டு தூங்கணுமா, இல்லைன்னு வச்சுங்க வேற ஆளும் உள்ள வந்துடுவான். அது போல இந்த விளம்பரங்களில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால இந்த விளம்பரம் என்பது முக்கியம். அதை விட சில நிறைய பேர் வெற்றி பெற்றவங்கெல்லாம் பார்த்தா எம்ஆர்பின்னு ஒன்று இருக்கு. எம்ஆர்பி என்பது மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் தான், அதிலே போட்டிருக்கோம். அது வந்து உங்களுக்கு 20%, 30%, 40% உங்களுக்கு ப்ராஃபிட் வச்சு தான் கொடுப்பாங்க. அதில் அந்த எம்ஆர்பியை விட இதில் ஒரு 5 காசு, 10 காசு, 20 காசு, இல்லை 1 ரூபா அந்த அந்த குறைச்சல்னு போட்டு வச்சிங்கன்னா எம்ஆர்பியோட குறைச்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிடும். அது பெரிய டெக்னிக்கு. அதான் நீங்கள் இருக்கக்கூடிய டீலர் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அதை அவங்கள்டே வாங்கிக்குவாங்க. இது ஒரு நிலைப்பாடு. அப்புறம் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். ஏப்பா ஒரு 5000 ரூபாய்க்கு தீபாவளிக்கு ஒரு மெட்டீரியல் வாங்கினாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். 5000 ரூபாய்க்குன்னா குறைஞ்சது ஒரு 50 ரூபாய்க்காவது ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து, ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு காய்கறி, ஒரு மரக்கன்று, பழக்கன்று கொடுத்து விட்டாச்சுன்னு வச்சுக்க, கொடுக்குறாங்க. இது ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்லுவாங்க. எப்போதும் நம்ம மக்களுக்கு இலவசமும் ஓட்டுக்கு பணம் கட்டி தானே பழக்கம். அதனால
அந்த இலவசம் என்று ஒரு பணியாற்றி வச்சு 1 ரூபாய்ங்களான 1 இலவசம் அல்லது 1ல் வந்து 30% தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி ஒன்று செய்தால் அவர் ஒரு சைக்காலஜியில் அட்மிஷன் நினைக்கலாம். இல்லை இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு வராங்க நிறைய பேர். அந்த பிள்ளைகளுக்கு போய் கேட்டு அந்த ஒரு சாக்லேட்டு ஒரு பிஸ்கட்டு அது மாதிரி சில விளையாட்டு பொருள் எடுத்து கையில் கொடுத்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த பிள்ளையோட சந்தோஷத்தை பார்த்து பண்ணுவாங்க. அப்போ காலத்தில் நடந்த கேள்வி, இப்படி தான் ஒரு நண்பர் என்ன பண்ணார், அந்த பிள்ளைய பச்சை பிள்ளைய ஒரு அம்மா தூக்கிட்டு வந்தாங்க, வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கண்ணத்தில் கிள்ள போனார். அதுக்கு எல்லாம் பிந்தி வந்து, சார் இது என்ன செய்யணும் கேட்டால், திரும்பி கிள்ளாரு பாருங்க, அந்த பிள்ளை தலையை திருப்பிடுச்சு. அவர் கிள்ளது வந்து அந்த அம்மாவோட கண்ணத்தை பிடிச்சி திருப்பிட்டார். என்ன நடந்திருக்கும், மாங்குத்து தர்ம குத்து வாங்கினார். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். எச்சரிக்கை.